ஆடியோ லான்ச்ல அவர் சொன்னார்ல புதுசா கொடுப்பாருன்னு, புதுசா கொடுப்பாருங்க, மனசு சந்தோஷமா இருக்குங்க. உசிரே நீதானே நீதானே. வேற லெவல்ல இருந்தது. டைரக்ஷன் தனுஷ் டைரக்ஷன் வாஸ் அல்டிமேட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே பண்ணியிருக்காரு அவரு. டைரக்டர் தனுஷாவும் சரி, ஆக்டர் தனுஷாவும் சரி வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேற, பட் ஆனால் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மிஞ்சிட்டாரு அவங்க. சாங்கு, ட்விஸ்ட்டு, ஆக்ஷன், என்னம்மா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுருக்காரு, வேற லெவல். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் அவ்வளோவா ட்விஸ்ட் வச்சுருக்காரு படம் ரொம்ப ராவாக இருக்குங்களா? ஆமாம், வயலன்ஸ் நிறையா இருக்குது. ஆக்ஷன் படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கணும். அதனால வந்து ஃபுல் ஆக்ஷன் படம். தரமாக சம்பவம் பண்ணியிருக்காரு தனுஷ். எல்லாரையுமே வச்சு சம்பவம் பண்ணிட்டாரு படத்தில். தனுஷ் சொல்லவே தேவையில்லை தலைவா. பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். யாரை கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த மாரி இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் ஒன்று வெயிட் பண்ண வைக்கிறா போல. ஃபர்ஸ்ட் அந்த எதிர்பார்த்ததை விட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். தனுஷ்க்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்காங்க. கதையோட நல்லா சிங்க்ரனைஸ் ஆகுது. இதுதான்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்கு. இன்க்ளூடிங் பேக்ரவுண்ட் மியூசிக் முதல் கொண்டு சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்க முடியுமா? ஃபேமிலி ஆடியன்ஸு குழந்தைங்களோடனா கொஞ்சம் இதுதான், பட் மற்ற ஃபேன்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு படமும், செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேறு படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, வேறு ரேஞ்சில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, கொஞ்சம் லேகாக இருக்குது. பட் ஓவராலாக கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நிறைய தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் ரசித்து விசில் அடிக்கிற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில் இருக்குது. தனுஷ் ஃபேன்ஸுக்கு அந்த படம் ஒரு விருந்து தான் சொல்லணும். வயலன்ஸ் இருக்குது, பட் ஓகே, நல்லா எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். போகலாம். ஃபைட் இருக்குது, ஆனால் ஜாலியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐயோ, கூஸ் பம்ப்ஸ்னா முடியல, உட்காரவே முடியல. செம சாங்ஸ் எல்லாருமே. அண்ணா ஆக்டிங், தனுஷ் தானே அண்ணா. அவங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, செம்ம. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் வட சென்னை அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் போனோம். பட் அதை விடவே இதில் செம்மையாக இருந்துச்சு. அவருடைய டைரக்ஷன் வேறு லெவலில் இருக்குது. அவராலுமே எல்லாமே பண்ண முடியுன்றது இதில் காமிச்சிருக்காரு. நான் தனுஷ் ஃபேனுன்றதுக்காக சொல்லலை, செம்மையாக எடுத்திருக்காரு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாகவும் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. தாறுமாறு தக்காளி சோறாகுது ப்ரோ. நல்லா எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி, நார்மல் கதை வட சென்னை மாதிரி தான் இருக்கும் போல இது அப்படின்னு நினச்சேன். அந்த வந்து ஸ்டோரி வந்து படத்தை வந்து வேற லெவலில் கூட்டு போயிது. செம்மையாகுது ஸ்டோரி. அவரு படத்துக்கு மியூசிக் பண்ணோன்னு தெரிஞ்சு ஒரு சீனுக்கும் ஒரு மியூசிக் போட்டு வச்சிருக்காரு. செம்மையாக போட்டு வச்சிருக்காரு. தாறுமாறாக மியூசிக்லாம் அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. எவனும் சொல்ல மாட்டான். நீங்கள் தேரில் யாரும் கேளுங்க. செம்மையாக ஹீரோனுக்கு ரொம்ப நல்ல கேரக்டர். தனுஷோட தங்கச்சி தான். அவங்களுக்கு வந்து படத்தில் வந்து ரொம்ப பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நான் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஒரு கேரக்டர் தான். படத்தில் வந்து தனுஷுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அப்புறம் அந்த ஃபேமிலி, தம்பி மேலே இருக்க பாசம், தங்கச்சி மேலே இருக்க பாசங்கிற மாதிரி படம் போகுது. சொல்லுவா வேணுங்க. தனுஷ் சார் டைரக்ஷன் எடுக்கிறாருன்னா எல்லார் ஆக்டிங்கும் பக்காவாக தானேங்க இருக்கும். செல்வராகவன் சார் கிட்ட தானே அவர் கற்றுப்பாரு. அண்ட் செல்வராகவன் சார் வந்து சீரியஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனால் எனக்கு மட்டும் ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்சுது. லைக் டி வந்து ரொம்ப லைக் சைல்டுஹுட்டாக இருந்த மாதிரி, லைக் ரொம்ப க்யூட்டாக இருந்தார் அவர். மியூசிக் ரொம்ப சோல் கனெக்டடாக இருந்தது. இட் வாஸ் நாட் லைக் என்ன சொல்கிறது, மியூசிக் செப்பரேட்டாக, ஆக்டிங் செப்பரேட்டாக, மூவி செப்பரேட்டாக தெரியல. பட் இட் வாஸ் ஓவரால் merged together and it was very nice. அவரோட டைரக்ஷனில் படம் வேறு லெவலில் இருக்குது. ஸ்டோரி, அவர் படத்தை வந்து எப்படி ஆரம்பிச்சிருப்பாரோ அதே மாதிரி முடிச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் தேட்டரில் போய் பாருங்கள். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவல். சாங்லேயே ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. தனுஷோட சிஸ்டராக பண்ணவங்க தான் வந்து வேறு லெவல் ட்விஸ்ட்டு. தனுஷ் எத்தா மாதிரி அப்படின்னு நான் யோசிச்சுக்கிறேன் ப்ரோ. தனுஷ் நடித்தது மட்டும் 50வது படம் இல்லை, டைரக்ட் பண்ணது 50வது படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பின்ட்டுகிறார், போய் பாருங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிச்சுக்கிறாரு. ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இங்கே யாரா குறை சொன்னாங்கன்னா என்கிட்ட எத்தனுவாங்க, நான் பேசுகிறேன். ஸ்டோரி புது ஸ்டோரி தான் ப்ரோ. நீங்கள் வந்து அதை புதுசாக பார்த்தீங்கன்னா புது ஸ்டோரி தான். அது ஒரு துரோகம் பண்ணுற சீன்லாம் வரும், அது அக்செப்டபிள் தான். இந்த காலகட்டத்துக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அது புது ஸ்டோரி தான். அது எல்லாமே நீங்கள் ஒரே மாதிரி பார்க்க முடியாதுல்ல.
இது வந்து டிஃப்ரெண்ட்டு, ராயனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐயோ அவர் இருக்காருனாலே போதும், எல்லாருமே போய் பார்ப்பாங்க. பட் இந்த படத்துலையும் வேற லெவலில் அவர் நடிச்சிருக்காரு. அவர் பேசுறது எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கொடுத்த இதுக்கு அப் டு பண்ணியிருக்காங்க. நல்லா படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? மெசேஜுங்கிறது பார்த்தா ஏன்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ணது, கூட பிறந்தவங்களே வந்து இந்த மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அதுதான் வந்து அதுதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்கு படம். நெகட்டிவா நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு எதுவும் நெகட்டிவா ஃபீல் ஆகல. ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். பீயிங் ஆனஸ்ட், ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவி. இட் வாஸ் a very good birthday treat for me and him as well. எல்லாருக்குமே கேரக்டர் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து எஸ்.ஏ. சூர்யாவை வந்து வில்லன் மாதிரி காமிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட இன்னொரு முகத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் வில்லன் மாதிரி காமிச்சிருப்போம். படம் அவ்வளோ எங்கேஜிங்காக இருந்தது. இன்டர்வல் வந்ததே தெரில. அதுக்குள்ளே படம் எண்ட் ஆனதும் தெரியல. அவ்வளோ ஒரு ஃபுல் பேக்டாக இருந்தது படமே. மியூசிக் ஸ்டார்டிங்லேருந்து பிஜிஎம்லேருந்து ஃபைட் சீனோட பிஜிஎம்லேருந்து ஃபைட் சீனோட அந்த விஷுவலைசேஷன் எல்லாமே வந்து வேறு லெவல். சாங்ஸ், மெலடி சாங்ஸ், எல்லா சாங்ஸுமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா சாங்கே வந்து அப்படியே கான்சர்ட்டில் இருக்க மாதிரி அப்படியே செம்மையாக இருந்தது கேட்க. எல்லாமே சாங்ஸ் வேறு 10. உசிரே நீதானே நீதானே நடலா